வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஜனவரி 16. உயிரிலும் மேலானது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தின் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. வெளிப்படுத்துதல் 1 வசனம் 15. உலகத்தின் முடிவு பற்றி கூறுகிற வேதாகமத்தின் முக்கிய தீர்க்க தரிசன புத்தகம் இரட்சகரை இதே போல விவரிப்பதில் ஆச்சரியமில்லை. என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் ஊப்பாசின் தங்கக் கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிக பச்சையைப் போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தைப் போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தைப் போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தைப் போலவும் இருந்தது. தானியேல் 10 வசனங்கள் 5-6. தொடர்ந்து பல வசனங்களை பார்க்கும்போது இதை மனதில் வையுங்கள். முடிவு காலம் பற்றி கூறுகிற புத்தகங்கள் அதிகமாக அடையாள உருவகங்களை பயன்படுத்துவது இப்போது தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். வெண்கலம் என்பதற்கு யோவான் பயன்படுத்திய கிரேக்க வார்த்தை சால்கோலிபானோஸ். இது கிரேக்கர்களும் ரோமர்களும் பயன்படுத்திய செம்பு, வெள்ளி மற்றும் தங்கத்தால் செய்யப்பட்ட கொரிந்திய பித்தளை உலோகத்தை குறிப்பதாக சிலர் கருதுகிறார்கள். அது நீடித்து உழைக்கக்கூடியது என்பதால் தங்கத்தை விட அதிக மதிப்புமிக்கதாக கருதப்பட்டது. அது வெண்மை நிறத்தில் இருந்ததாகவும் அறியப்படுகிறது. தானியேலும் யோவானும் கிறிஸ்துவின் பிரகாசத்தையே விவரிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய மகிமை குறித்து மிக சரியான காட்சியை ஏதாவது மனித வார்த்தையால் சரியாக சித்தரிக்க முடியுமா? வேதாகமத்தில் பாதமானது உலகிற்கு நற்செய்தியை கொண்டு செல்வதை குறிக்கிறது. ஏசாயா 52:7 மேற்கோள் காட்டி பவுல் இவ்வாறு குறிப்பிடுகிறார்: சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். ரோமர் 10 வசனம் 15. தியாத்தீராவின் சபைக்கு செய்தி சொல்லும்போது வெளிப்படுத்துதல் 2:18 கிறிஸ்துவை பற்றிய வாழ்த்துரையில் அவரது பாதங்கள் பிரகாசமான வெண்கலம் போன்று இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. சுவாரஸ்யமாக, தியாத்தீரா சபையானது அக்னியால் புடமிடப்பட வேண்டிய, உபத்திரவத்தால் சுத்திகரிக்கப்பட வேண்டிய நிலையில் இருந்தது. எசேக்கியேல், இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலைப் போல இருந்தது என்று எழுதினார். எசேக்கியேல் 43:2. தேவனுடைய சத்தத்தின் தீவிரத்தை விவரிப்பதற்கான முயற்சி இது. இந்த சத்தம்தான் ஒன்றுமில்லாமையிலிருந்து சகலத்தையும் சிருஷ்டித்த இயற்கையை அரசாட்சி செய்கிற சத்தம். இந்த சத்தம்தான் உயிரற்ற மண்ணில் ஜீவ சுவாசத்தை ஊதுகிறது. ஆதியாகமம் 2:7. மரித்தவனை மீண்டும் உயிரோடு எழுப்புகிறது. யோவான் 11:43-44. அந்த சத்தத்திற்கு உரியவரே கடும் புயலுக்கு இறையாதே, அமைதலாயிரு என்று கட்டளையிடுகிறார். மார்க் 4:39. அவர் மட்டுமே உலகத்தை ஜெயிக்க கூடியவர். யோவான் 16:33. உயிரை விட மேலான எங்கள் கர்த்தரே, எங்கள் எல்லோருடைய இரட்சிப்பிற்காக பாவ பிணியிலுள்ள இந்த உலகத்தில் வாழும்படி உம்மையே தாழ்த்தியதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அதிக ஆராய்ச்சிக்கு எசேக்கியேல் 1:24, யோவான் 12:29, எபேசியர் 6:15. ஆமேன்.